இன்று உழைப்பாளர் தினத்தை ஒட்டி கமல் நடித்த உத்தம வில்லன் மற்றும் ரஜினி மகள் ஐஸ்வர்யா இயக்கிய வைராஜாவை ஆகிய 2 படங்களும் திரைக்கு வருகின்றன. உத்தம வில்லன் படத்தில் கமல் 2 வேடங்கள் நடித்துள்ளார். 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கலைஞனாகவும் இந்த நூற்றாண்டைச் சேர்ந்த சூப்பர் ஸ்டார் நடிகராகவும் இந்த படத்தில் நடித்துள்ளார். மறைந்த இயக்குனர் கே. பாலச்சந்தர் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். திருப்பதி பிரதர்ஸ் மற்றும் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் சேர்ந்து இதை தயாரிக்கிறது. ரமேஷ் அரவிந்த் இயக்கியுள்ள இந்த படம் தமிழகம் மற்றும் உலகமெங்கும் 1500 அரங்குகளில் வெளியாகுகிறது. வைராஜாவை ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ளது. கௌதம், பிரியா ஆனந்த் நடித்துள்ளனர். தனுஷ், எஸ். ஜே. சூர்யா ஆகியோர் கௌரவ வேடத்தில் நடித்துள்ள இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. கமல் படம் வெளியானாலும் கவலைப்படாமல் தான் படத்தை வெளியிட்டிருக்கிறார் ஐஸ்வர்யா. கமல் படத்திற்கு பெரிய அரங்குகள் ஒதுக்கப்பட்டதால் சிறு அரங்குகளை குறிவைத்து இப்படத்தை வெளியிடுகிறார்.